ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 27 ஜனவரி 2026 செவ்வாய்க்கிழமை. விஸ்வாவசு வருடம் தை மாதம் 13ஆம் நாள். திதி நவமி இரவு 7:05 மணி வரை, பிறகு தசமி. நட்சத்திரம் பரணி காலை 11:08 மணி வரை, பிறகு கார்த்திகை. யோகம் சுப்ரம் இரவு 3:12 மணி வரை, அதன்பின் பராமியம். கரணம் பாலவம் காலை 8:14 மணி வரை, பிறகு கௌலவம் இரவு 7:05 மணி வரை, பிறகு சைதுளை காலை 5:53 மணி வரை, பிறகு கரசை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, செவ்வாய்க்கிழமையான இன்னைக்கு உங்க ராசிநாதன் செவ்வாய் பலமா இருக்கிறதால நீங்க எதை கையில் எடுத்தாலும் அதுல ஒரு வேகம் இருக்கும். ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்த வேலைகளை இன்னைக்கு ஒரு கை பார்த்து முடிச்சிடுவீங்க. உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். வீட்ல இருக்கிற சின்ன சின்ன பழுதுகளை பார்க்கறதுக்கும் வாகனத்தை சர்வீஸ் செய்யறதுக்கும் இன்னைக்கு ஏத்த நாள். பணப்புழக்கம் ஓரளவுக்கு திருப்தியா இருக்கும். ஆனா அவசரப்பட்டு யாருக்கும் இன்னைக்கு கடன் கொடுக்காதீங்க. நிலம் வீடு சம்பந்தமான விவகாரங்கள்ல இன்னைக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். அரசாங்கத்திலிருந்து வரவேண்டிய சில அனுமதிகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சகோதரர் வழியில சின்னதா ஒரு கருத்து வேறுபாடு வரலாம். அதை நீங்க பெருசுபடுத்தாம போறது நல்லது. சாயங்கால நேரத்துல ஒரு விசேஷமான நபரை சந்திப்பீங்க. அவங்க மூலமா உங்க தொழிலுக்கு தேவையான ஒரு சின்ன முதலீடு அல்லது ஐடியா கிடைக்கும். பெண்கள் இன்னைக்கு சமையல்ல புதுசு புதுசா ஏதாவது செஞ்சு அசத்துவீங்க. ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குறிப்பா காரமான உணவுகளை இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பழனி முருகன். அதிர்ஷ்ட நிறம் இரத்த சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 1. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க பேச்சுக்கு ஒரு தனி மகுசு இருக்கும் நாளுங்க. நீங்க எதைச் சொன்னாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும்னு எல்லாரும் நம்புவாங்க. குடும்பத்துல இருந்த கலகலப்பு இன்னைக்கு இன்னும் அதிகமாகும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வங்கி சேமிப்பு இன்னைக்கு ஓரளவுக்கு உயரும். அதனால மனசுல ஒரு நிம்மதி இருக்கும். தொழில்ல இருந்த மந்த நிலை மாறி இன்னைக்கு புதுசா சில வாடிக்கையாளர்கள் வருவாங்க. நகைக்கடை ஜவுளிக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதுசா ஒரு வித்தைய கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு குரு அமைவார். நண்பர்கள் உங்களை தேடி வந்து உதவி கேட்பாங்க. உங்களால முடிஞ்சதை செஞ்சு அவங்க மனசுல இடம் பிடிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்த சில தொந்தரவுகள் இன்னைக்கு படிப்படியா குறையும். குறிப்பா கண்ணுல இருந்த எரிச்சல் அல்லது தொந்தரவு சரியாகும். வாழ்க்கை துணையோட சின்னதா ஒரு ஷாப்பிங் போயிட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணுவீங்க. இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ஒரு நிறைவான மனசோட இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 2. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் பலமா இருக்கிறதால நீங்க ரொம்ப துருதுருப்பா இருப்பீங்க.
மத்தவங்க கிட்ட பேசும்போது உங்க பேச்சுல ஒரு வசீகரம் இருக்கும். ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்ச ஒரு முக்கியமான நபரை இன்னைக்கு சந்திப்பீங்க. அந்த சந்திப்பு உங்க வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையா அமையலாம். பணவரவு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா வந்த வேகத்துல செலவும் காத்துக்கிட்டு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மேலதிகாரிகளோட முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்க வேலை திறன் இருக்கும். புதுசா ஒரு வாகனம் அல்லது மொபைல் போன் வாங்குறதுக்கான முயற்சி இன்னைக்கு கைகூடும். சாயங்கால நேரத்துல குடும்பத்தோட ஒரு கோவில் விசேஷத்துல கலந்துக்குவீங்க. பிள்ளைகளோட படிப்புல இருந்த தடைகள் நீங்கி அவங்க இன்னைக்கு ஆர்வமா படிப்பாங்க. திருமண பேச்சுவார்த்தைகள்ல இருந்த இழுபறி நீங்கி இன்னைக்கு ஒரு சுபமான செய்தி வந்து சேரும். மொத்தத்துல இன்னைக்கு நீங்க ரொம்ப குஷியா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு துர்க்கை. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிற மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 4. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் கைமீறி போக வாய்ப்பு இருக்குங்க. அதனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. தேவையற்ற அலைச்சல்கள் மனசுக்கு சோர்வை கொடுக்கலாம். ஆனா அந்த அலைச்சலுக்கு பின்னால ஒரு பெரிய லாபம் ஒளிஞ்சிருக்கு. வெளிநாடு சம்பந்தமான வேலைகள்ல இருந்த தடைகள் விலகி ஒரு தெளிவு கிடைக்கும். தொழில் ரீதியா சில ரகசியங்களை இன்னைக்கு யார்கிட்டயும் சொல்லாதீங்க. யாரையாவது முழுசா நம்பி பெரிய தொகையை முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பழு கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஆனா அதை சமாளிக்கிற தைரியம் உங்களுக்கு உண்டு. தூரத்து உறவினர்கள் மூலமா ஒரு சின்ன சங்கடம் வரலாம், அதை சிரிச்ச முகத்தோட கடந்து போங்க. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அசதி இருக்கும், அதனால நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு நல்லா ஓய்வெடுங்க. ஆன்மீகத்துல இன்னைக்கு உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். மனசுல ஒரு விதமான பயம் வந்து போகலாம், ஆனா அது வெறும் பிரம்மதான். இறைவனை வேண்டிக்கிட்டா இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சமயபுரம் மாரியம்மன். அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 8. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லாபம் கொட்டுற நாளுங்க. நீங்க எதைத் தொட்டாலும் அதுல ஒரு வருமானம் இருக்கும். மூத்த சகோதரர் அல்லது அண்ணன் வழியில உங்களுக்கு பெரிய ஆதாயம் கிடைக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு லோன் அல்லது பணம் இன்னைக்கு உங்க கைக்கு வந்து சேரும். நண்பர்கள் இன்னைக்கு உங்களுக்கு உற்ற துணையா இருப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பதவி உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும். நீங்க போட்ட பிளான் எல்லாமே இன்னைக்கு தப்பாம நடக்கும். வெளிநாடு தொடர்புகள் மூலமா ஒரு லாபகரமான செய்தி வந்து சேரும். பொது காரியங்கள்ல இன்னைக்கு நீங்க அதிகமா ஈடுபடுவீங்க, அதனால உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பிள்ளைகளோட ஆசை ஒன்ன இன்னைக்கு நீங்க நிறைவேற்றி வைப்பீங்க. காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சாதகமான நாள். ஆரோக்கியம் இன்னைக்கு இரும்பு மாதிரி இருக்கும். ரொம்ப தெம்பா உணர்வீங்க. இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ஒரு வெற்றியாளரா வலம் வருவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. கன்னி ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்குதுங்க. அதனால நீங்க எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்யணும். மத்தவங்க விவகாரத்துல தலையிட்டு தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி போய் நீங்க சிக்கல்ல மாட்டிக்காதீங்க. வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. புதுசா எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் இன்னைக்கு கையெழுத்து போடாதீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு குறைவா பேசுறது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். பண விஷயத்துல ஜாமீன் கையெழுத்து எதுவும் போட வேண்டாம். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட இன்னைக்கு எதிர்த்து பேசாதீங்க. அவங்க சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குறிப்பா செரிமான பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. மதிய நேரத்துல ஒரு 1/2 மணி நேரம் ஓய்வெடுங்க. தேவையில்லாத கவலைகளை தூக்கி போட்டுட்டு இறைவன் வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னைக்கு சோதனைகளை சாதனையா மாத்தலாம். அமைதியே இன்னைக்கு உங்க ஆயுதம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை.
அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பாக்கியங்கள் தேடி வர்ற நாளுங்க. அதிர்ஷ்ட காற்று உங்க பக்கம் பலமா வீசுது. அப்பாவோட முழு ஆதரவும் ஆசீர்வாதமும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய திருப்பம் இன்னைக்கு ஏற்படும். வெளிநாட்டு பயணங்களுக்கான முயற்சிகள் இன்னைக்கு வெற்றியடையும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நிம்மதியான நாளா இருக்கும். உங்களை பத்தி தப்பா பேசினவங்க கூட இன்னைக்கு உங்க அருமைய புரிஞ்சுப்பாங்க. புதுசா வீடு அல்லது மனை வாங்கறதுக்கான பேச்சுவார்த்தை இன்னைக்கு தொடங்கலாம். குரு பகவானோட அருள் இன்னைக்கு முழுமையா இருக்கறதால மனசுல ஒரு தைரியம் பிறக்கும். திருமணமான தம்பதிகளுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும். வீட்ல இருக்கிற பிள்ளைகள் மூலமா ஒரு நல்ல பெருமை வந்து சேரும். ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன உபாதைகள் இன்னைக்கு காணாம போகும். இன்னைக்கு நீங்க ரொம்ப தெளிவா இருப்பீங்க. மத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா திகழ்வீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் லலிதாம்பிகை. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் முடிவுல ஒரு பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. செவ்வாய்க்கிழமையான இன்னைக்கு உங்க ராசிநாதனோட ஆதிக்கம் இருக்கிறதால ஒரு போர் வீரனை போல நீங்க செயல்படுதீங்க. இன்சூரன்ஸ் அல்லது பாலிசி முதிர்வு தொகை இன்னைக்கு கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கதவை தட்டும். தொழில் ரீதியா சில மாற்றங்களை செய்யணும்னு நினைப்பீங்க. அதுக்கு தகுந்த ஆட்கள் இன்னைக்கு கிடைப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சில கூடுதல் பொறுப்புகள் வரும். அதை நீங்க சவாலா எடுத்து முடிப்பீங்க. மறைமுக எதிரிகள் இன்னைக்கு அடங்கி போவாங்க. கடன் தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கான வழி பிறக்கும். குடும்பத்துல வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன செல்ல சண்டைகள் வந்து போகும். ஆனா அதுவே ஒரு புரிதலை கொடுக்கும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. தலைவலி அல்லது கணுக்கால் வலி வர வாய்ப்பிருக்கு. மத்தபடி இன்னைக்கு நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளானா அமையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வைத்தீஸ்வரன். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கலகலப்பான நாளுங்க. வாழ்க்கை துணை வழியில உங்களுக்கு இன்னைக்கு பெரிய லாபம் அல்லது சந்தோஷம் கிடைக்கும். 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான சுப காரியத்துல கலந்துக்குவீங்க. கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு இன்னைக்கு லாபம் பல மடங்கு பெருகும். புதுசா ஒரு தொழில் ஒப்பந்தம் இன்னைக்கு கையெழுத்தாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மேலதிகாரிகளோட பாராட்டு மழையில நனையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க திறமைய நிரூபிக்க ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு அமையும். பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு 4 பேர் மத்தியில கைத்தட்டல் வாங்குவீங்க. பழைய நண்பர் ஒருவரை தற்செயலா சந்திச்சு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. வீட்ல இருக்கிற பிள்ளைகளோட வளர்ச்சி இன்னைக்கு உங்களை ரொம்ப நெகிழ வைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் இன்னைக்கு சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். இன்னைக்கு நீங்க எதை தொட்டாலும் அதுல ஒரு வெற்றி நிச்சயம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் நாளுங்க. உங்களை இத்தனை நாள் குறை சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு பாராட்டுற நிலைமை வரும். நோய் நொடிகள்ல இருந்து இன்னைக்கு உங்களுக்கு முழுமையான விடுதலை கிடைக்கும். ஆரோக்கியத்துல இருந்த முன்னேற்றம் உங்க முகத்துல ஒரு சிரிப்பை கொடுக்கும். கோர்ட் கேஸ் விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான திருப்பம் வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பொற்காலம் மாதிரி தான். உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் இன்னைக்கு தேடி வரும். சக ஊழியர்கள் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. பணவரவு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சேமிப்புல கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. தாய்மாமன் வழியில இருந்து ஒரு நல்ல உதவி அல்லது செய்தி வந்து சேரும். வீட்ல இருக்கிற பிள்ளைகளோட விளையாட்டுத்தனம் இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்தும்.
உறவினர்கள் உங்களை பாராட்டுறதுல நீங்க பெருமைப்படுவீங்க. சாயங்காலம் ஒரு நல்ல விருந்து சாப்பிட்டு மகிழ்வீங்க. இன்னைக்கு நாள் முழுக்க உங்க கை ஓயங்கி இருக்கும். கவலைகளை மறந்து சந்தோஷமா இருங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க புத்திசாலித்தனம் உலகத்துக்கே தெரிய போகுதுங்க. எந்த ஒரு சிக்கலான விஷயத்தையும் ரொம்ப நயமா பேசி முடிச்சிடுவீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு ஒரு பெரிய முடிவு வரும். பிள்ளைகள் மூலமா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அல்லது வெற்றி வந்து சேரும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு இன்னைக்கு வழி பிறக்கும். தொழில்ல இருந்த சின்ன சின்ன தடைகள் இன்னைக்கு தானா விலகிடும். புதுசா முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு தைரியமா இறங்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும். கமிஷன், ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பணமழை தான். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு வீட்ல பச்சை கொடி காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியம் இன்னைக்கு திருப்தியா இருக்கும். இன்னைக்கு நீங்க ரொம்ப துருதுருப்பா இருப்பீங்க. உங்க சிரிப்பு 4 பேரை சந்தோஷப்படுத்தும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 8, 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சுகமான நாளுங்க. வீட்ல இருக்கிற அம்மாவோட முழு அன்பும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். வீடு, வண்டி வாகனம் வாங்கணும்னு பிளான் பண்றவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தகவல் வரும். புதுசா வீட்டை புதுப்பிக்கிற வேலையை இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். நிலம் சம்பந்தமான விவகாரங்கள்ல உங்களுக்கு இன்னைக்கு முழு வெற்றி கிடைக்கும். தொழில் ரீதியா சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. அது பிற்காலத்துல பெரிய லாபத்தை தரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஜாலியான நாளா இருக்கும். உங்கள பத்தி தப்பா நினைச்சவங்க கூட இன்னைக்கு உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. பணவரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். ஆனா சில ஆடம்பர செலவுகளையும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்த அசதி நீங்கி இன்னைக்கு ரொம்ப தெம்பா இருப்பீங்க. உறவினர்களோட வருகை வீட்டை உற்சாகப்படுத்தும். சாயங்கால நேரத்துல ஒரு நல்ல சினிமா அல்லது வெளியூர் பயணம் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ஒரு ராஜா மாதிரி உணர்வீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சீரடி சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் எலுமிச்சை மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.